நம்மக்கிட்ட கொசு பேட் இருக்கும், அது வேலை செய்யாது. புதுசாக வாங்கியிருப்போம், ஒரு வருஷம் ஆன உடனே வேலை செய்யாது. அதுக்கு முக்கிய காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, கொசு பேட்டில் ஒரு பேட்டரி ஒன்று இருக்கு. அந்த பேட்டரி ஓன் அவுட் ஆகிருக்கும். அந்த பேட்டரியை மாற்றினா புது கொசு பேட்டு மாதிரியே அழகாக வேலை செய்யும். ஸோ அந்த பேட்டரி எப்படி மாற்றுறதுங்கிறத இப்போ பார்க்க போகிறோம். அந்த பேட்டரி எப்படி இருக்குங்கிறத இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இது ரொம்பவே ஈஸியான ஜாப். அதில் உள்ள பேட்டரி, ஸோ ஒன்று புது பேட்டரி, இன்னொன்று பழைய பேட்டரி. சங்காங்கிறது புது பேட்டரி. பேட்டரியினுடைய மேல் பக்கம் ப்ளஸ் ஆர் மைனஸை நீங்கள் பார்க்குறீங்க. இந்த பேட்டில் இந்த ஸ்க்ரூவெல்லாம் கைட்டிடுங்க போகிறோம். மேலே இருக்கிற ஸ்க்ரூவை கைட்டினீங்கன்னாக்க ஓப்பன் பண்ணிடலாம். இப்போ ஸ்க்ரூ டிரைவர்னால அந்த ஸ்க்ரூ பூரா கைட்டாச்சு. சைடில் ஸ்க்ரூ இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஸ்க்ரூ பூரா கைட்டாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா 5 ஸ்க்ரூ தான் இருக்குது, ஒரு சின்ன பட்டன். இதெல்லாம் ரிமூவ் பண்ணி பக்கத்தில் வச்சுட்டோம். இப்போ பேட்டரி ஓப்பன் பண்ணுங்க. இந்த பேட்டரி டாப்பை ஓப்பன் பண்ணுங்க. ஹேண்டில் இருக்க டாப்பை ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ அதில் பேட்டரி இருக்கிற இடத்த பாருங்கள், பிளாக் கருப்பாக இருக்கு பாருங்கள், சின்ன பழைய பேட்டரி அது. ஸோ இந்த பேட்டரியை நம்ம ரிமூவ் பண்ணிடணும். சால்டர் பண்ணிவிட்டு புது பேட்டரி அந்த இடத்துல வைக்கணும். அவ்வளோதான். திருப்பி சால்டர் பண்ணிட்டா வேலை முடிஞ்சு போச்சு. பழைய பேட்டரி எடுக்கணும். இப்போ எடுத்துட்டு புது பேட்டரி வச்சாச்சு. அதே இடத்துல புது பேட்டரியை வச்ச உடனே இனிமேல் மூட வண்டி தான். சால்டர் பண்ணியாச்சு. இப்போது பேட்டரியை மூடி ஸ்க்ரூ போட்டாச்சு. ஓகே, பேட்டரி உள்ளே போட்டு ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. பேட்டை மூடியாச்சு. ஸ்க்ரூலாம் போட்டு முடிச்சாச்சு. இப்போ பழையபடியே பேட்டரி நல்லாவே வேலை செய்யும். ஒன்றுமே பண்ண வேண்டியதில்லை. பேட்டரி 35 ரூபா தான் இருக்கும். எல்லா கடையிலையும் கிடைக்கும். ஈஸியாக கட்டி நம்ம மாற்றிடலாம். ஓகே, தேங்க்யூ.